ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரையும் விகே கிச்சன் ஃபேமிலிக்கு அன்போடு வரவேற்கிறேங்க. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, நல்ல ஒரு அருமையான ரத்த பொரியல். பிள்ளைங்களுக்கு நல்ல இம்யூனிட்டி பூஸ்டராக இருக்கும். நம்ம சின்ன பிள்ளைங்களும் அம்மா கொடுப்பாங்கங்க. எனக்கும் இந்த இதுக்கும் ஆகவே ஆகாதுன்னு 8 அடி தூரத்துக்கு ஓடிடுவேன். ஏதோ எனக்கு என்னமோ பிடிக்கிறதே இல்லை. நீங்கள் எப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிள்ளைங்க ஆனால் வளர்கிற பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். அது முடிச்சுட்டு மத்தியானம் நல்ல ஒரு அருமையான மட்டன் பிரியாணிங்க நானே செஞ்சேன். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். சூப்பர் எம்மியான மட்டன் பிரியாணி நல்லா வாழையில் போட்டுட்டு அதுக்கு ஒரு சிக்கன் கிரேவி, அதாவது 1 கேஜி அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். இதுக்கு இஞ்சி பூண்டு விழுது நல்லா தாராளமாக எடுத்துக்கோங்க. போட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், இது கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சம் தயிர், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நான் 3 மணி நேரம் ஊற வைக்கிறேங்க. நீங்கள் 2 மணி நேரம் கூட ஊற வச்சுக்கலாம். இதுக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான மசாலா பொருட்கள், பேடிகா சில்லி, சோம்பு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், அதே போல் மிளகு ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். முழு மல்லி அது 1 ஸ்பூன், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், முந்திரி பருப்பு நான் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கசகசா கூட சேர்த்துக்கலாம். பேடிகா சில்லிக்கு பதிலாக நீங்கள் நார்மல் சில்லி கூட சேர்த்துக்கலாம். அந்த கருப்பு கலர் ஏலக்காய் இருக்குல்ல, அது கிடச்சாலும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கல்பாசி சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். இப்போ நல்லெண்ணெயில் நல்லா ஒரு 5 பெரிய வெங்காயமாக நறுக்கி எடுத்திருக்கேன். இப்போ சேர்த்துட்டு நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி 2 பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன். அதுவும் சேர்த்து வதக்கிட்டு மிளகாய் தூள், மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், அதே போல் வத்தல் இருக்கு இல்லையா, அதை நல்லா வறுத்துட்டு நல்லா பவுட்ரு பண்ணி அதையும் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த சிக்கனையும் இதில் சேர்த்து நல்லா ஒரு 80% அளவுக்கு நல்லா சிக்கன் வெந்து வரட்டும். இப்போ ஃபைன் பவுடராக நம்ம பொடிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் மொத்தமாக கொட்டிடாதீங்க. அதில் நீங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் பார்த்து கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. லாஸ்ட்டில் நான் வெங்காயத்தாள் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்தா நம்மளுக்கு ஒரு சான்ஸே இல்லை. அருமையான சிக்கன் கிரேவி பாருங்கள். நான் எந்த வித ஃபுட் கலருமே சேர்க்கலை. நல்லா எண்ணெய் மிதக்க அதை கலரை பாருங்களேன். காலையில் பிரியாணி, நைட்டில் இதுக்கு பிரியாணி டோட்டலாக காலி ஆயிடுச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நைட்டில் சப்பாத்தி மட்டும் செஞ்சுக்கிட்டாச்சு. செஞ்சுட்டு இந்த சிக்கன் கிரேவியோட தொட்டு அப்படியே இதை சாப்பிட்றப்ப அமிர்தமாக இருந்துச்சு. நிச்சயமாகவே என்னோடய வீடியோன்னு சொல்லலை, கண்டிப்பாக அதை ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. இது ரச சாதத்துக்கு கூட ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. உங்களை மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.